ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ஆஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பேசின மாதிரி தான். இல்லையா, எப்படி நம்ம ஒரு லினக்ஸ் மிஷின் வந்து பார்த்தோன்னா, ஒரு OS மேலே இன்னொரு OS ஆட் பண்ணுறது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, அதில் எப்படி நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட் நம்ம செட்டப் பண்ண போகிறோன்றதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு VMware. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு லினக்ஸோட பேஸ் மிஷின். நம்ம வந்து பார்த்தோன்னா எனக்கு உபுண்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா LTS எடுத்துப்போம். தென் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாலேஷன் செட்டப்ஸ். தென் பேசிக் கமாண்ட்ஸ் எக்ஸிகியூஷன். இந்த 4 டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம VMware டெவலப் பண்ணலாம். ஸோ VMware வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரக்கிளோட விர்ச்சுவல் பாக்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் சைட்லேயே போகலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா விண்டோஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. இதே மேக் ஓஎஸ்ன்றதுனா மேக்ல வந்து பார்த்தா இன்டெல் சிப்பா ஆப்பிள் சிப்பான்றது பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லினக்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விண்டோஸ்ல இருந்து நம்ம எப்படி லினக்ஸ் செட்டப் பண்ண போகிறோம்ன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து விண்டோஸ் ஹோஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. டேரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டெஸ்க்டாப்லாம் ஐக்கன் தேவையில்லை. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் நான் பாஸ் ஐ மீன் கொஞ்சம் டைம் லேப்ஸ் மாதிரி ஆட் பண்ணிடுறேன். நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்தோன்னா அது ஓப்பன் ஆகிடும். லைக் வந்து பார்த்தா நம்ம செக் பாக்ஸ் ஆல்ரெடி டிக்கில் இருந்ததுனால. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி உபுண்டு வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உபுண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணலாம். உபுண்டு இமேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம 22 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 22 டவுன்லோட் பண்ணால் வந்துடும். 22 வந்து பார்த்தோன்னா அதுவும் LTS தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தா டெஸ்க்டாப் இமேஜ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தா 4.4 GB இருக்குது. நான் டைம் லேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ளே அது டவுன்லோட் ஆனோடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே நண்பா, உபுண்டு iOS இமேஜ் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் ஆகி முடிய போகுது. இது முடிஞ்சப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா VMwareல செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிஷின் நேம் செட்டப் பண்ணீங்க. ஓகேங்களா? லைக் வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தோன்னா உபுண்டுன்றது கொடுத்துக்கிறேங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா உபுண்டுன்றது செலக்ட் ஆகி லினக்ஸ் டைப் வந்துருச்சு. ஸோ இந்த லினக்ஸ் டைப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஷின் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டப் பண்ண போகிறது உபுண்டு. ஸோ அதனால் லினக்ஸ் ஆட்டோமேட்டிக் சூஸ் ஆகிடுச்சு. இல்லை நான் வேறு எதாவது இமேஜஸ் பண்ண போகிறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அனதர் விண்டோஸ் சர்வர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக் OS அந்த மாதிரி எது ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கொடுத்துருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா ரேம் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு 2 GB தான் அலாட் ஆயிருக்கு. நான் வந்து பார்த்தோன்னா 4 GB கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா 8 GB மெமரி இருக்குது. அதனால் ஓகேங்களா? மற்றபடி இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே,
டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சேஞ்ச் இல்ல. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எம்ப்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா? இத போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, இங்க இந்த சூஸ் டிஸ்க் ஃபைல் குடுத்துருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உபுண்டு 22ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து நெட்வொர்க். நெட்வொர்க்ல பிரிட்ஜ் அடாப்டர் குடுத்துக்கங்க. எதனால பிரிட்ஜ் அடாப்டர் யூஸ் பண்றோம்னா, NAT கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம எத்தர்நெட் யூஸ் பண்ற மாரி தான். பிரிட்ஜ் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வைஃபை அடாப்டர் யூஸ் பண்றதுக்காக. ஸோ சேம் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிருக்க வைஃபை நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போற உபுண்டு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மத்தபடி மீதெல்லாம் சேம் தாங்க. வேற எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்து ஸ்டார்ட் குடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் குடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஎம் வந்து பார்த்தா அப்பாவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது கொஞ்சம் நான் ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம உபுண்டு வந்து பார்த்தோம்னா, ட்ரை ஆர் இன்ஸ்டால் குடுத்துக்கலாம். ஸோ உபுண்டு இமேஜ் வந்து பார்த்தோம்னா, நம்மளுது லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க இன்ஸ்டால் உபுண்டு குடுத்துடலாம். அது மாரி நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இப்படியே கன்டின்யூ குடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம மினிமல் இன்ஸ்டாலேஷன்ல போயிடலாம். ஓகேங்களா? ஸோ மினிமல் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமா இன்ஸ்டாலேஷன் முடியறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இது வந்து பார்த்தோம்னா, நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே குடுத்துருங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தோம்னா, எல்விஎம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா? அந்த டைம்ல வரும்போது அகைன் வந்து பார்த்தா இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ல என்ன இருக்குன்றது நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்விஎம் எப்படி யூஸ் பண்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் நார்மலாவே போயிடலாம். ஓகேங்களா? கன்டின்யூ குடுத்துருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தா நம்ம டைம் ஜோன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா தான் டைம் ஜோனு. ப்ளஸ் 5:30 ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் அண்ட் யூசர் நேம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆஷ்ன்றது குடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஜஸ்ட் ஆஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிமெம்பர் வச்சுக்கிற மாரி குடுங்க. ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல.
ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணும்போது லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விண்டோஸே இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பென் டிரைவ்ல சிடி யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் டிரைவை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் ரிமூவ் பண்ண போறோம். சரி, ரிமூவ் பண்ணாம அப்படி கண்டினியூ பண்ணோம்னா, இப்போ ஒரு பாப்பப் வரும் பாருங்க நீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூட் டிவைஸ் வந்து பார்த்தா நம்ம ரிமூவ் பண்ண சொல்லி வரும். ஸோ சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தாங்க. ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் பிரஸ் என்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஃபைல் பெட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பவர் ஆஃப் த மிஷினை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அகைன் செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம்ல, சாரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த ஃப்ளாப்பி ஆப்டிக்கல் ஹார்ட் டிஸ்க் 3 இருக்குங்கல்ல. ஸோ இந்த ஆப்டிகல் அண்ட் ஃப்ளாப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்கை சூஸ் பண்ணி அப்பரை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துருங்க. இது வந்து பார்த்தா பூட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் தான் டேரெக்டாக பார்ப்போம். ஏன்னா நம்ம ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை பூட் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உபுண்டு மிஷின் வந்து பார்த்தா நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கிரியேட் பண்ணலாங்க. இன்ஸ்டாலேஷன் செட்டப் பண்ணுறப்போ ஸோ அந்த யூசர் இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூசர் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம எப்படி ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லைக் வந்து பார்த்தோன்னா ஒரு உபுண்டு ஐஎஸ் இமேஜ் டெவலப் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஒரு லினக்ஸ் மிஷின் செட்டப் பண்ணி முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒன்று பண்ண வேண்டியது இருக்குங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுவோம். லைக் ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஏபிடி அப்டேட். ஏன் இங்கே சூடோ ஏபிடி அப்டேட் தரணுன்றது பார்த்தீங்கன்னா சூடோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ரூட் யூசர் ஓகேங்களா, சூப்பர் யூசர் டூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா, அது கொடுத்துட்டு ஏபிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். அது வந்து பார்த்தா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் கிளிக் பண்ண உடனே ரூட்டோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன் ரூட்டோட பாஸ்வேர்ட் கேட்குதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தாங்க. சாரி, பாஸ்வேர்டு மட்டும்தான் தப்பாக என்டர் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் விசிபிள் ஆகாதுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாட் ஒன்லி ஃபார் உபுண்டு, நீங்கள் எந்த செட்டப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ யாரும் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஸ்க்ரீன் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தா எனக்கு ஒரு எம்டிஆர் ஸ்க்ரீன் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தா கிளியர்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எந்த பாத்தில் இருக்கேன், எங்கே லொக்கேஷன் இருக்கேன், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னா லைக் ஜஸ்ட் பீட் அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ ஹோமில் ஆஷோட டைரக்டரியில் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேசிக் கமெண்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கவர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா என்ன டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு அதுக்காக வீடியோ ரெடி பண்ணி அகைன் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஐ மீன் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.